ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், த எண்ட் ஆஃப் எரா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் பற்றி. அந்த டைமில் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரியாக இருந்தது, அதனால ஏதோ ஒரு சீரீஸ் மிஸ் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த இன்ஜுரியிலேருந்து வெளியில் வந்து விளையாண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். பிகாஸ் ஒரு 2 வருஷமாக அவரோட போரான ஃபார்ம் பற்றியும் நிறையா வந்து ரூல்ட் அவுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கெய்க்வாட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேல இருக்கிறதுனால வந்து நம்ம எல்லாருக்கும் நிறையா செமையாக பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஓகே, பட் ஒரு சாலிடான கிரிக்கெட்டர், சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் மேலே ஒரு பயங்கரமான அன்போட அந்த கிரிக்கெட் வந்து அவருக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி உருவான ஒருத்தர் தான். எஸ், இவர் சிஎஸ்கேல இல்லை அப்படின்னாலும் இவர் கண்டிப்பாக பெரிய பிளேயராக வந்து இந்நேரம் நமக்கு தெரிஞ்சிருப்பார், வேற ஏதாவது டீமில் ஆடி கூட. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு நோட் புக் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு சாலிடான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து சில ஷாட்ஸ் எல்லாம் சில பேரால் மட்டும்தான் அடிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் வந்து அதில் இருக்கிற எல்லா ஷாட்ஸையும் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர். ஸோ அது அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஐபிஎல் ஆனார், இந்தியன் டீம் போனார், ஏஷியா கேம்ஸ் போயிட்டு வந்து கேப்டனாக வின் பண்ணிட்டு வந்தார். எஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அப்படியே வந்து போயிட்டே இருப்பாருன்னு நினச்சப்போ அங்கே ஒரு சரிவு, அதுக்கப்புறம் நிறையா பிளேயர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இடமே இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பிளேயர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னா வந்து இந்த T20 சைடில் வந்து அது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவர் T20 சைடும் எடுக்கலை, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ODI சைடும் எடுக்கலை. கடைசியாக ஒரு ஜிம்பாப்வே சீரீஸில் ஆனார். அந்த சீரீஸ் வந்து செமையாக விளையாண்டாரு. உண்மையுமே திடீர்னு நம்பர் 6 இறக்கி விட்டாங்க, அங்கேயும் போய் விளையாண்டாரு, ஓப்பனிங்லேயும் ஆடினாரு. அப்புறம் நம்பர் 4 என்னமோ வந்து டக்குன்னு ஒரு குயிக்கான ரன் அடிச்சுட்டு நாட் அவுட்ல அந்த கேமை வின் பண்ணிட்டு போனாரு. இப்படி நடந்துமே அந்த ஜிம்பாப்வே சீரீஸுக்கு அப்புறம் அவரை வந்து எங்கேயுமே எடுக்கல. எஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு ஃபார்மேட்ல கூட கன்சிடர் பண்ணல. அதுவும் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட்டை பத்தி அவர் நினைச்சிருக்க கூட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, நிறைய இன்ஜூரி, நிறைய அவமானங்கள், நிறைய தோல்விகள் இதெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வரண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ருத்ராஜ் கெய்க்வாட்டோட ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறப்போ வந்து எஸ், இந்த பையன் வந்து திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள கம்பேக் பண்ண போறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2-3 மாசமா விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புஜிபாபு டோர்னமெண்ட்ல ஆரம்பிச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்தியா இருக்குல்ல, அந்த சீரீஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் துலீப் டிராஃபி இடையில விளையாண்டாரு. எஸ், அதுலேயும் நல்லா விளையாண்டாரு. புஜிபாபு டோர்னமெண்ட்ல இமாச்சல் பிரதேசத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு 133, அடுத்து துலீப் டிராஃபில ஒரு 184, கேரளாக்கு அகைன்ஸ்டா ரஞ்சி டிராஃபில ஒரு 91, 55 நாட் அவுட், அதுக்கப்புறம் சண்டிகருக்கு அகைன்ஸ்டா ஒரு ரஞ்சி டிராஃபில ஒரு 116, சவுத் ஆப்பிரிக்கா ஏவோட ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் ஓடிஐல 117, செகண்ட் அன்அஃபிஷியல் ஓடிஐல 68 நாட் அவுட். ஓகே, ஒரு சாலிடான ஃபார்ம்ல இருக்கார் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்தியா வந்து டெஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க நம்மளோட சவுத் ஆப்பிரிக்காவோட. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ODI ஆட போகிறாங்க, T20 ஆட போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த டெஸ்ட்டில் இப்போ சுப்மன் கில் இன்ஜூரி, அடுத்த மேட்ச் அவர் இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ வந்து அந்த கதவை வந்து லைட்டாக தட்டிக்கிட்டு இருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இப்பயுமே வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இதை தாண்டி இன்கேஸ் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை எப்படி கிராப் பண்ணணும் அப்படிங்கிறது ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் லைனப்பில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பு இன்னும் ஒரு 2வது வாய்ப்பாக மாறும். அந்த 2வது வாய்ப்புலேயும் நீங்கள் நல்லா விளையாண்டிங்கன்னா இன்னும் அது 2 வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் இப்போ இருக்கிற இந்தியன் டீமோட நிலைமை வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போது ஜெய்ஸ்வால் ஒரு சம ஓப்பனராக இருந்துகிட்டு இருந்தார். திடீர்னு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே அபிஷேக் சர்மா வராரு, இப்போ வைபவ் சூரியவன்சி வந்துருவார். கில்லு கேப்டன்சி பண்ணுறதுனால அவர் ஓப்பன் பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலை. இப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டுமே இவ்வளோ பேர் இருக்கிறப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ஓப்பனர் அண்ட் நம்பர் 3 ஆடுவார், அவரால் முடியும். பட் ஆனால் எங்கே கொண்டுட்டு வந்து பிளேஸ் பண்ணுவீங்க நீங்கள்? இது வந்து ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்குல்ல. ஸோ இந்த காம்படிஷனையும் நீங்கள் பீட் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா விளையாண்டு மட்டும்தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்கேயாவது அவருக்கு வந்து கிடச்சிரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தள்ளி போகுமே தவிர கிடைக்காம போகாது. அந்த தள்ளி 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 கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு ருத்ராஜ் கெய்க்வாட். திருப்பி இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை கிராப் பண்ணிட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, ஹையஸ்ட் லிஸ்டே ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு பிளேயர் வந்து இந்தியாவில் யார்
அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் 88 மேட்ச் விளையாண்டு 57.08 வந்து ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இதை தாண்டி வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் பவனுக்கு அப்புறம் வந்து லிஸ்டே கிரிக்கெட்டில் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வச்சிருக்கிறாரு. இது உண்மையிலுமே சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஃபார்மை ரெட் ஹாட் ஃபார்மை கன்டினியூ பண்ணும். அண்ட் இதை தாண்டி கமிங் டு தி ஐபிஎல் பார்ட், ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல் வந்து எப்போவுமே ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு நல்லதும் பண்ணியிருக்கு கெட்டதும் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐபிஎல்ங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ருத்ராஜ் தெரிஞ்சிருக்க மாட்டார். பட் லாஸ்ட் ஒரு 2 வருஷம் ஐபிஎல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றுமே பண்ணல. இதில் இன்ஜூரி கன்சர்ன்ஸ் வேற நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் மறுபடியும் வந்து சிஎஸ்கே பேக் பண்ணியிருக்காங்க, அவர் தான் எங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேப்டன்சியும் நல்லா பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாட் மீண்டும் பழைய மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம். இதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ஏறுமுகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஐபிஎல் வரைக்குமே கன்டினியூ பண்ணுறாரு. ஐபிஎல்ல ஒரு சில நல்ல நாக்ஸ் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியன் டீமோட எல்லா ஃபார்மேட்லையும் பார்க்கப்படலாம். ஒரு டைமில் அவர் டெஸ்ட்ல எல்லாம் எடுத்தாங்க, வாய்ப்பும் கொடுக்கல. எங்கேயாவது முட்டி மோதி ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்காரு. பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயங்க, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், பட் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்க வேண்டியது கௌதம் கம்பீரும் அதுக்கப்புறம் டீம் செலெக்ஷன் கமிட்டியும் தான். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ருத்ராஜ் கெய்க்வாட்டோட வாழ்க்கையை அமைய போகுது. இதுக்கப்புறம் கிரிக்கெட் வாழ்க்கையை சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கெய்க்வாட் திருப்பி இந்தியா ஆடுவாரா? அவரோட கடின உழைப்பு பற்றி உங்களோட கருத்து என்ன? அண்ட் ஒரு மாதிரி ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காரு, அதை அப்படியே கன்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அதன் பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. ஸ்டே சேஃப் மக்கள்.